பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் இனிய எபிசோடில் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம கதிர் ரொம்ப நேரமாகியும் வராததுனால ராஜி பயந்து போய் போய் பழனியை எழுப்பிட்டு 11 மணி ஆயிடுச்சு, இன்னும் கதிர் வரவே இல்லை. ஸோ நீங்கள் எப்படியாச்சும் கதிரோட ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்டு பாருங்க அப்படின்னு சொல்லி எழுப்புறாங்க. நம்ம பழனியும் ஃபோன் பண்ணலாம் அப்படின்னு போகிறப்ப கரெக்டாக கதிர் வந்துடுறாப்புல. கதிர் வந்து நம்ம ராஜிக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது நம்ம பாண்டியனும் அங்கே வந்துடுறாப்புல. நேரம் 11 மணி ஆயிடுச்சு, இந்த நேரத்துக்கு தான் நீ வருவியா? இதுக்கப்புறம் 10 மணிக்குள்ளே வரல அப்படின்னா வீட்டு கதவை மூடிடுவோம், நீ வெளியிலேயே தான் படுத்துக்கணும், உனக்காக ஒரு ஆள் காத்திருந்து உனக்கு சாப்பாடு வேறையா போடணுமா அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு அங்கேருந்து போயிடுறாப்புல. ஸோ இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கதிர் வந்து அதெல்லாம் பெருசாக எடுத்துக்கல. நம்ம ராஜி போயிட்டு கதிரை சாப்பிட்றதுக்கு கூப்பிடுறாங்க. நம்ம கதிரும் சரி சாப்பாடு எடுத்து வை வரேன் அப்படின்னு போய் டைனிங் டேபிளில் உட்காந்து சாப்பிடாம நம்ம கதிருக்காக ராஜி ஆம்லேட் போடுறதுனால அங்கேயே கிச்சன்லேயே போயிட்டு நம்ம ராஜிக்கிட்ட பேசிக்கிட்டே நம்ம கதிர் சாப்பிட்றாப்புல. 2 பேருமே வந்து பார்த்திங்கன்னா ரொமான்ஸாக தான் பேசுகிறாங்க. ரொமான்ஸ்னால் ஒருத்தர் மேலே ஒருத்தர் பாசமாக இருக்கிற மாதிரி பேசிக்கிறாங்க. எதுக்காக நீ எனக்காக முழிச்சிருக்க, நீ தூங்கு, நான் வந்து இருக்கிறத போட்டு சாப்பிட்டுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி கதிர் சொல்லி பார்க்குறாங்க. ஆனால் அதுக்கு ராஜி இருந்துக்கிட்டு இல்லை எனக்கு ஒன்றும் இதில் கஷ்டம்லாம் இல்லை, எனக்காக நீங்கள் எவ்வளோ செலவுலாம் பண்ணுறீங்க இல்லையா, நான் உங்களுக்காக பண்ணக்கூடாதா, நான் பண்ணாமல் வேறு யார் பண்ணுவா அப்படிங்கிற மாதிரி ராஜியும் கதிர்கிட்ட பேச 2 பேருமே அவ்வளோ ஒரு ஏக்கமாக பாசமாக பார்த்துக்கிட்டு பேசிக்கிறாங்க. மறுநாள் காலையில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம செந்திலும் கதிரும் வீட்டுக்கு வெளியில் வந்து பார்த்திங்கன்னா தம்பிள்ஸையும் இதையும் தூக்கி எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அங்கே வர்ற நம்ம ராஜியோட அண்ணன் வேணும்னே அவங்க 2 பேர்த்தையும் பார்த்து ஃபோனில் பேசுகிற மாதிரி, ஏண்டா மேலே ஒரு சதை கூட இல்லை, இவனுலாம் எக்ஸசைஸ் பண்ணுறானுவ அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனில் பேசுகிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நக்கல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாப்புல. அந்த நேரம் பார்த்து நம்ம ராஜியும் மீனாவும் கோயிலேருந்து வராங்க. கோயிலேருந்து வர்றவங்க நம்ம ராஜியோட அண்ணனை முறைச்சி பார்க்குறாங்க. அவங்கள பார்த்துட்டு வந்து பார்த்திங்கன்னா தலைவர் பயந்துக்கிட்டு ஓடிடுறாரு. ஏன்னா ஏற்கனவே வந்து இவங்களை கிட்னாப் பண்ணி மாட்டிக்கிட்டு எங்கள் வீட்டில் சொல்லுவாளோ அப்படின்னு சொல்லி பயந்துக்கிட்டு இருக்கிறார் இல்லையா. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா பயந்துக்கிட்டு உள்ளார ஓடிடுறாரு. இதை கவனிக்கிற நம்ம கதிரும் செந்திலும் என்னது நம்மளை பார்த்து கூட பயப்படல, இந்த ராஜியும் மீனாவையும் பார்த்து பயப்படுறானே, என்னமோ நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து இப்போ யோசிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இன்னைய எபிசோடை பொறுத்தளவு இதுதாங்க நடந்திருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு.